நீ அவரை அறிகிற அறிவுல வளருவது, அவரை அறிந்து கொள்வதுன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது, அந்த அறிவுல மென்மேலும் வளருவது உனக்கு மேன்மையா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நான் என்ன சொல்றேன், நான் இந்த தேவனாகிய கர்த்தரை முழுவதுமாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் அல்லது நம்முடைய சபை அறிந்திருக்கிறது என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. பவுலும் அப்படி சொல்லல, பேதுருவும் அப்படி சொல்லல. அவரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவரும் அப்படி உங்களிடத்துல எதிர்பார்க்கவில்லை. பாருங்க, பவுல் எப்படி சொல்லுகிறார், பிலிப்பியர் 3 அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியாக பேசுகிறார். பிலிப்பியர் 3:8, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. இப்படி வாசிக்கும் போதே சிலருக்குலாம் கோபம் வந்துடும். பவுல் என்ன என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல சொல்லணும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்க இப்படி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இல்ல. நம்முடைய தேவன் சொல்லுகிறவர்கள் என் தேவன் அப்படி சொல்ல ஆரம்பிப்போம். நம்முடைய கர்த்தர் என்னுடைய கர்த்தர், நம்முடைய ரட்சகர் என் ரட்சகர், என் ஆத்துமாவின் ரட்சகர் அப்படி சொல்ல ஆரம்பிப்போம் இல்லையா. அப்படிதான் சொல்றாரு, கோச்சிக்கு வேணாம் அவர்கிட்ட. என்ன, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பல நிருபங்களை எழுதினவர். புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் இந்த பவுல் அப்போஸ்தலன். அப்ப அவன் இப்படியே சொல்லுகிறார், அப்படி அல்ல, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னும் எனக்கு எல்லாம் நஷ்டம் தான். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் எனக்கு மேன்மை, அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு லாபம். மற்றதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நஷ்டம் தான். மற்றதெல்லாம் முக்கியமா இருக்கலாம், ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்பது எனக்கு ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவு எனக்கு ரொம்ப மேன்மையானது. ஓசி 6:6 நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. தகன பலியை பார்க்கலாம், தகன பலி முக்கியம் அவர்களுக்கு. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு காணப்படும் பொழுது லிட்ரல் தகன பலி அவர்களுக்கு முக்கியம். ஆனாலும் அவர்களை பார்த்தே ஆண்டவர் பேசுறாரு, அதை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன்னு சொன்னா நம்மளை பார்த்து எவ்வளவு பேசுவாரு. தகன பலியா இயேசுவை குறிக்குது, தகன பலினா நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்பதை குறிக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே அவருக்கு ஒப்பு கொடுக்கறதை பார்க்கணும் அதிகமா உன்னை பார்க்கிறாருன்னா இருந்துமா, என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒப்பு கொடு, இல்லைன்னா நீ வேற யாருக்கோ ஒப்பு கொடுத்துருவ, பிசாசின் கையில விழுந்துருவ நீ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்ப தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஸ்டில் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டில் ஐ எம் growing in him, நான் அவருக்குள்ளாய் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வளர்ந்துட்டேன்னு பவுல் சொல்லல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, அடுத்தது 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:16, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். எந்த இயேசு கிறிஸ்து தான் தெரியும் உங்களுக்கு? மாம்சத்தின்படி, இன் ஃபிளஷ், மனிதனாக அவர்கள் மத்தியிலே தோன்றின இயேசு கிறிஸ்துவை இவர்கள் பார்த்தார்கள், அறிந்திருக்கிறார்கள். ஆனா எப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க தெரியுமா? இவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர் தான் வந்தார் எங்களுக்காக, கர்த்தர் எங்களுக்காக வந்தார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த மனிதனை என்ன பண்ணார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார்கள். அதுதான் பாத்தீங்கன்னா அவருடைய ரட்சகர். அப்ப இடத்துல என்ன சொல்றது, இயேசுவை மாம்சத்தின்படி நாங்க அறிவோம், ஆனால் இனிமேல் நாங்க அப்படி அறிய மாட்டோம். ஏன்னா இனி அவர் எப்படி பார்க்க போறோம், அப்படியே அவருடைய மகிமையோடு கூட தான் நாம் அவரை பார்க்க போகிறோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் பார்த்த அதே மாதிரி இயேசு இனி நாங்க பார்க்க போறது இல்ல, அதே மாதிரி அறிய மாட்டோம். விஷயம் என்னன்னா, எங்களுடைய அறிவு ரொம்ப கம்மி. அவரை மனுஷனா நாங்க பார்த்தது பாத்தீங்கன்னா எங்களை போல ஒருத்தரா பார்த்தோம் நாங்க. ஆனா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் எங்க தேவனாகிய கர்த்தர் தான் வந்தாருன்ட்டு. அதான் ஐடென்டிபிகேஷன். அப்ப ஏன் இன்னும் அதிகமா அதுல மென்மேலும் அறிய விரும்புகிறான் தெரியுமா? இவர் சாதாரண ஒருத்தர் கிடையாது, எங்கள் தேவாதி தேவன், எங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர் எங்கள் மத்தியிலே தோன்றினார் அல்லவா. ஆனபடினாலே மாம்சத்துல அவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படி சொல்ல. திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க, இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், அதாவது கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டார், மாம்சத்துல எங்களை போல ஒருத்தரா காணப்பட்டார், அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். ஏன் அப்படி சொன்னா, அவர் வரும்பொழுது ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, ஒரு தேவாதி தேவனாகவே பிதாவின் மகிமை புரிந்திருந்தா அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவனாக அவர் என்ன பண்ண போறார், வெளிப்பட போகிறார். யார்? இந்த மனுஷகுமாரனாய் காணப்பட்டவர், மனுஷகுமாரன் வெளிப்பட போகிறார்.
அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, இதுதான் அவரை அறிகிற அறிவினுடைய மேன்மை. பாருங்க அடுத்து 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய 2வது ஒரு சீக்ரெட் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ல 2வது பகுதி, தேவனை அறிகிற அறிவுக்கு. ஆண்டவர் சொல்லிட்டார்ல ஓசி 6:6ல, தகன பலிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்ப அதுக்கு ஒரு பிசாசு செயல்படுவானா மாட்டானா? அதான் அவனுடைய வேலையாவே இருக்கும். மெயின் வேலையை என்ன பண்ண அவனுக்கு இதான், தேவனை அறிகிற அறிவை இவன் பெற்றுக்கொள்ள கூடாது. இவன் அப்படியே இக்னரண்டா இருக்கணும், இவன் அறியாமலே இருக்கணும். அறியாமலே இருந்தானா இவன் எப்படியா இருந்தாலும் விழுந்துவான் ஒரு நாள். தெரியும் அவனுக்கு. அந்த காலத்துல இருந்து இவர் இழுத்தார்ல, அவரை குறிச்சு அறியாம அப்படியே வச்சிருந்தோம்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நாள் இவனை லபக்குன்னு சாப்பிட்டுடலாம், கர்ஜிக்கிற சிங்கம் போல பிடிச்சிடலாம். அவனுக்கு தெரியும். வசனம் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு. ரட்சிக்கப்பட்ட மனிதனே, வேதத்தை கையில வைத்திருக்கிறவர்களே கேளுங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் எங்கேயோ இருந்து வருதுன்னு நினைச்சிடாதீங்க. அது பிசாசுக்குள்ளே போட்டாலும் நமக்குள் வருகிற காரியங்களாக இருந்தாலும் அது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான மேட்டிமையான எண்ணங்களாய் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதான் அவருடைய சீக்ரெட். அவர் வளர்ற சீக்ரெட். பவுல் வளர்ந்துட்டாரு, பேதுரு வளர்ந்துட்டார் அல்ல, அவர்களும் வளர்ந்து கொண்டிருந்தார்கள், நம்மளையும் வளர சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான சகரசியை சொல்லிக் கொடுக்குறாங்க. தேவனை அறிவுகிற அறிவுக்கு விரோதமாய் எண்ணங்கள் உண்டாகும். பிசாசு கொண்டு வருகிறதா இருக்கலாம், இந்த உலகம் கொண்டு வருகிறதா இருக்கலாம், நம்முடைய அனுபவங்கள் கொண்டு வருகிறதா இருக்கலாம், நம்முடைய உலகத்தின் ஞானம் அறிவு கொண்டு வருகிறதா இருக்கலாம். பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாம் மேட்டிமை. அப்படி எழும்புறது எல்லாமே மேட்டிமைன்னு சொல்றாங்க. மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி அடிச்சு நொறுக்கி உடைச்சிருவன்றாங்க. அதுதான் போராயுதம் அப்படின்ற அதுக்கு முதல் வசனத்துல இருக்கு. நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற, எங்களுடைய காது கீழே கொண்டு வந்துருவோம். கிறிஸ்துவின் நிமித்தமாய், கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இதுதான் ரகசியம். பேதுரு என்ன சொல்றாரு பாருங்களேன். பேதுரு 2 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனம். அவத்தினுடைய நிருபத்தினுடைய இந்த 2ஆம் நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்துல நீங்க போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவை குறித்து தான் பார்த்தீங்கன்னா முழு நிருபமுமே காணப்படுது. அப்ப முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார் பாருங்களேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவு கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க. அப்ப ரைட்லி ஐடென்டிஃபை ஹூ இஸ் தி ட்ரூ ஜீசஸ். மெய்யான இயேசு யார்? மெய்யான கிறிஸ்து, மெய்யான இரட்சகர், மெய்யான கர்த்தர், மெய்யான தேவனாகிய கர்த்தர், மெய்யான தேவன் யார் என்று முதலாவது அறிந்து கொண்டு அவரில் அறிகிற அறிவிலே வளருங்க. பேதுரு நான் வளர்ந்துட்டேன் அப்படின்ட்டு முடிக்கல இந்த நிருபத்தை. நம்மள வளர சொல்றாரு, அவரும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. அப்படியானால் என்ன பிரசங்கிக்கிறோம், என்ன பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற? முதலாவது, தேவன் என்ன விரும்புகிறார்? அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறார். அறிந்து கொள்றதுனுடைய காரியத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாய் சொல்லி இருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரை அறிஞ்சிட்டேன் அப்படின்றத காட்டிலும் முதலாவது ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளுகிற காரியத்தை அது குறிக்கும். முதல் படி தேவனாகிய கர்த்தரை அடையாளம் கண்டுகொள்ள சொல்வது. ரைட்லி ஐடென்டிஃபையிங் ஹிம், ஐடென்டிஃபையிங் யுவர் லார்ட், ஐடென்டிஃபையிங் தி காட் ஆஃப் த பைபிள். கர்த்தர் யார் என்று சொல்லி சரியாய் அடையாளம் கண்டுகொள்வது. இந்த தேவனாகிய கர்த்தர் வேதத்தின்படி யார் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்வது முதலாவது காரியம். அடுத்தது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, அவருடைய செய்கைகளை பிரசித்தப்படுத்துவதை குறித்து அறிந்து கொண்டு பிரஸ்தாபப்படுத்துவது, பிரசித்தப்படுத்துவதை குறிக்குது. ஆதலால் வேத வசனம் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குது, அவருடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்க்கணுமா. என்னென்னலாம் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன காரியம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அது பெருசுதான். அதை நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை இன்னும் அதிகமாய், இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தோடு கூட
அவரை புரிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய கிருபையினால you have rightly identified him. மெய்யான இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்பது உண்மை. ஆனால் அவரை அறிகிற அறிவில வளரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது பவுல் சொல்லிக் கொடுக்கிறதை போல அவரை அறிகிற, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வருகிறதான எண்ணங்களை மேட்டிமை என்று வேதம் சொல்லி கிறிஸ்துவுக்குள் அதை சிறைப்படுத்த வேண்டும். அப்படின்னா தான் நம்ம வளர முடியும் என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறது. இல்லை என்று சொன்னால் அந்த மேட்டிமையான எண்ணங்களை, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா, தேவனை அறிய முடியாது அப்படின்னு சொன்னாலே அது வேத வார்த்தைக்கு புறம்பான காரியம். தேவனை அறிய முடியும். யூ கேன் ரைட்லி ஐடென்டிஃபை ஹிம். அதே நேரத்தில் அறிந்து கொண்டவன் அவருக்குள்ளாக வளர முடியும், வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறது. அப்ப அறிவினுடைய அடுத்த பக்கமா இது காணப்படுது.